ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மிட் கேஃபில் கால் கொடுத்தோம். டேட்டு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 26 புதன்கிழமை மார்ச் 2025. ஓகேங்களா? டைமிங் பார்த்துங்க, 10:21க்கு கொடுத்தேன். என்னது மிட் கேஃப் ஃபியூச்சர் வந்து பை கொடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,560, டார்கெட் வந்து 11,688. ஓகேங்களா? அது போயிருக்கா இல்லையான்றது போய் பார்க்கலாம். ஷார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? நான் கொடுத்த டைமிங் வந்து 10:21. ஓகேங்களா? இதோ இந்த இடத்துல தான் நான் கொடுத்தேன். ஓகேங்களா? கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்தேன். 16,630 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பை என்ட்ரி கொடுத்தேன். ஆக்சுவலாக வந்து டார்கெட் வந்து போல. ஓகேங்களா? 16,688 தான் டார்கெட் போல. அது என்ன ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ லைவ் ட்ரேட் தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் கொடுத்தேன். எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன்னு பாருங்க. எக்ஸிட் பண்ணிட்டு சொல்லிட்டேன். எப்போ மதியம் வந்து 1:51க்கு எக்ஸிட் பண்ணிட்டு உடனே செல் என்ட்ரி கொடுக்க சொன்னேன். கொடுத்துட்டு டார்கெட் வந்து 16,505. ஓகேங்களா? 16,505 செல் என்ட்ரி எப்போ இந்த இடத்துல இருக்கும்போது தான் செல் என்ட்ரி. 590, 16,590 செல் என்ட்ரி. டார்கெட் வந்து 16,505. இங்கே நான் கசர் வச்சு மூவ் பண்ணுற மாதிரிங்க. கரெக்டாக எத்தனை மணிக்கு ரீச் ஆகிருக்கு? 3 மணிக்கு ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பை காலில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எத்தனை பாயிண்ட்டு? ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60, இது ஒரு 45 பாயிண்ட் வந்து டார்கெட். 75ல் 45 உங்களுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 பாயிண்ட் உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 25 பாயிண்ட் வந்து லாஸ் தான். 25 பாயிண்ட் லாஸு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 100% வந்து எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது ட்ரேடிங்கில் பொறுத்த வரலாம். 100% வந்து எல்லா நாளுமே ப்ராஃபிட் வரும் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க ஏதோ ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். எல்லா நாளுமே ப்ராஃபிட் வராது. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 மந்த் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிட்டு நம்மளுக்கு 10,000 ரூபாய் சேம் 10,000க்கு 10,000 100% ப்ராஃபிட் வந்தால் போதும். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு 50% ப்ராஃபிட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். 50% ப்ராஃபிட் கூட எதிர்பார்க்கலாம் ஃபர் மந்த்துக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம பேங்க்ல நம்ம ஒரு டெபாசிட் பண்ணால் கூட நம்மளை 10,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7% தான் கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு இதில் நம்ம மினிமமாக ஒரு 50% நம்ம கால்குலேட் பண்ணால் கூட ஒரு மாதத்துக்கு வந்து 50%னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 600% வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாகவே நம்ம கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஜென்யூனாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுமாரி நம்மளுக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி யாருன்னா வந்து ஒரு ட்ரேடு ஒரு கால்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு ட்ரேடு எடுக்கிறாங்கன்னா அது முன்கூட்டியே வந்து அவங்க சொல்லிவிட்டு அது டார்கெட் போயிருக்கா ஸ்டாப் லாஸ் போயிருக்கான்னு சொல்கிறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய நடத்துகிறாங்க. யார் கரெக்டாக ஜென்யூனாக இருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்க மேபி ஒரு சில பேர் இருக்கலாம், அவங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து நம்ம சர்வீஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.